24 கெஸ்டிங் பார்க்கலாம். 915 அப்படின்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. ஸோ பிசி 1510 அப்படின்ற நம்பர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன 16 நான் ஃபாலோ நம்பர் வீடியோவில் போட்டிருந்தேன். அது இல்லாமல் சி போர்டு 5 வரும், ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ 0வும் 5ம் 0 2 முறை வந்துச்சு, 5 ஒரு தடவை வந்துச்சு. 5ன்ற நம்பர் இனிமேல் வருமா அப்படின்னா டவுட் தான். ஏன்னா மாதம் ஒரு 5 தான் வருது சி போர்டில். 85 35 55 05 அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி மாதத்தில் நிறையா வந்துச்சு, ஆனால் போன மாதத்தில் 1 தான் வந்துச்சு. அதனால் 5 இனிமேல் வருமா அப்படின்னு தெரில. அதனால் அந்த 0வும் 5ம் நிறுத்திக்குங்க சி போர்டில். இந்த ஏபி 91மே கரெக்டாக வந்துருக்கு. 93 99, அடுத்த ஏ போர்டு 997, அடுத்த ஏ போர்டு 991. கரெக்டாக பி போர்டில் ஒத்த நம்பர் வச்சு கரெக்டாக முடிச்சுருக்காங்க. எந்த நம்பர் கேமில் கம்மியாக வருதோ அந்த நம்பர் கரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதை நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ பாருங்கள். இந்த 52 ஏபியில் ஏ போர்டு இங்கே பிசி, இது பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் நமக்கு 02. எப்போவுமே ரெகுலராக எடுக்கிற மெத்தடு தான். அப்புறம் பாருங்கள் 41க்கு 91, அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ 50ன்னு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஏபியில் 00 அப்படின்ற நம்பர் வரணும், பி போர்டு 0 வரணும். இந்த வருஷப்படி பார்த்திங்கன்னா 00ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? பாருங்கள். அப்படி இல்லைன்னா 55 அப்படின்னு வந்துடணும். ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 55 வரணும். அதனால் பாருங்கள், உங்கள் கணக்கில் 5-0 வந்துச்சுன்னா அதை வச்சு கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 12 அப்படின்ற நம்பர் போன மாதம் ஏபியில் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்தோம், இன்னுமே வரல. அது எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தில் இங்கே 91, இங்கே 21. ஓகேவா? ஸோ இந்த 91க்கு இங்கே நமக்கு 91 19ன்னு வந்துச்சு. ஸோ அப்போ இந்த 21 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னுமே அது வரல. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பாருங்கள், அதே மாதிரி 91க்கு இங்கே 21, இங்கே ஒரு 21, இங்கே 91, இப்போ கரெக்டாக திரும்பவும் 91. வேறு ஒன்றே நமக்கு பி போர்டில் இல்லை. இங்குமே அதே மாதிரி பி போர்டில் 1 இதுக்கு இடையில் எங்கேயுமே இல்லை, ஃபுல்லாகவே இல்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த 91 19 தான் இந்த 1 வந்துச்சு. திரும்பவும் அந்த 1 71 வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் 21, இப்போ 91. ஸோ திரும்பவும் 71 அப்படின்ற நம்பரு கேமில் ஏபியில் வரலாம். ஸோ அதுக்கு தான் இது சொல்கிறேன். ஏபியில் இங்கே ஒரு 81 இருக்குது, இங்கே ஒரு 71 இருக்குது. ஓகேவா? இந்த 81ம் 71ம் திரும்பவும் கேமில் வரலாம். அது பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கம்மியாக வர நம்பரு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வந்துடும். ஆனால் நம்ம இந்த 91க்கு இங்கே 19 வந்துச்சு, அதனால் இந்த 21க்கு 12 வரும் அப்படின்னு எடுத்தோம். அது இன்னுமே வரல. ஆனால் இந்த 21க்கு 21 நமக்கு 91 கரெக்டாக 91 வந்துச்சு. ஸோ அதனால் அந்த 12ன்ற நம்பர் இது திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏபி 1 வரும்போது இல்லை பி போர்டு 2ன்னு வரும்போது எதுக்கும் 12ன்ற நம்பரை ப்ளே பண்ணிங்க. இப்போ இந்த 71 இருக்குது, இந்த 81. ஸோ இப்போ இந்த 91 நமக்கு வந்துச்சு. அதனால் இந்த 81 71 பி போர்டு 1ன்னு வரும்போது ஒரு செட்டு எதுக்கும் 71 81 ஏபியில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்துங்க, 99 12. ஓகேவா? இப்போ நமக்கு வந்துக்கிறது 99 15. ஓகேவா? அது கீழே பாருங்கள், இந்த 1க்கு இந்த 2ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் 7 நிறுத்திருக்கு. அப்போ இந்த 713 அப்படின்ற நம்பர் அப்படியே உள்ள 713 அப்படின்னு வச்சா, இந்த 5க்கு 0 அப்படின்னு நிறுத்தினா கரெக்டாக இந்த 713ன்ற நம்பரு உள்ள 1 731 அப்படின்னு வரணும். இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே 13ன்னு வந்துடணும். எதுக்கும் ஏபியை திருப்பி 31 அப்படின்னு ஒன் சான்ஸ் திருப்புங்க. திருப்பி இந்த 5க்கு 0 அப்படின்ற நம்பரு 310ன்ற நம்பரு வச்சு பாருங்கள்.
130ன்ற நம்பரும் இந்த இடத்துல உள் நம்பர் 7ன்ற நம்பரை அப்படியே நிறுத்தி 4 டிஜிட்டில் செட் பண்ணி பாருங்கள். அதாவது 7310 71 30ன்ற நம்பரை 4Dயில் ஒரு சின்ன டிக்கெட்லையாவது ஒன்று ரூ. 20 டிக்கெட்லையாவது போட்டு பாருங்கள். பிசியில் நமக்கு அதாவது ஏபிசியில் 130 310ன்னு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 15 வந்தாலுமே 10 வரும். அதுக்கு எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 15க்கு 01 இருக்கும். அது மாதிரி சில இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்து வேறு எங்கே 15 10. ஸோ 10ன்ற நம்பரும் பிசியில் என்றைக்கு வரலன்னாலும் 10ன்ற நம்பர் சீக்கிரமாக வரும். ஓகேவா? அந்த 10ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். பிசி 15 வந்துருச்சு, 10ம் வரணும். 10ன்ற நம்பரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி பாருங்கள், 130 இல்லைன்னா 310 அப்படின்ற நம்பரு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏவியில் 00 இல்லைன்னா 50 05 அப்படின்ற 3 நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 4910 இப்போ 4910ன்ற நம்பரு நமக்கு இந்த 910 210 வச்சு நமக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்துச்சு. எப்படின்னா, அது ஏற்கனவே பார்த்தோம். இந்த 210லேருந்து 751 அப்படின்ற நம்பரு அது வந்து 451 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கரெக்டாக 2 நாள் விட்டு வந்தது. அது மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா, இங்கே 210க்கு இங்கே 751, அதே மாதிரி 910க்கு 451. அதாவது பிசி 10 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி வைக்கணும். ஏ போர்டு ஆப்போசிட் வைக்கணும். அதுதான் இந்த கேமு. ஏற்கனவே இதே மெத்தடு இன்னொன்று பார்த்தோம். இப்போ இதே மெத்தடில் தான் நமக்கு 910ன்ற நம்பரு இங்கே 915 அப்படின்னு வந்திருக்கு. இதில் என்னென்னா இன்னொரு குழு என்ன உள்ளே இருக்கிற 4ன்ற நம்பர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் கடைசி நம்பரும் ஆப்போசிட்டு. ஓகேவா? புரியுதா? பார்த்துங்க, ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட்டு நம்பரும் ஆப்போசிட்டு. அதே மாதிரி இதையுமே கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா, இதையுமே ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட்டு நம்பரும் ஆப்போசிட் பண்ணிங்க. 21ன்ற ஏபியை அப்படியே 21 அப்படின்னு வச்சுட்டு சி போர்டில் 215 ரிசல்ட்டு அதாவது வரணும். ஓகேவா? 200 எப்படி இந்த 51க்கு 51 வந்துச்சோ அதே மாதிரி இந்த 15க்கு 15 வரணும். ஓகேவா? 15, அதாவது 2 நாள் விட்டு தான் இந்த கேம் வரணும். எதுக்கும் இன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போது பிசி 15 215 அப்படின்னு வச்சு 6215 அப்படின்ற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஏற்கனவே எங்கே வந்துச்சு அப்படின்னா அதையுமே பார்த்துருவோம். எந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே நம்ம இதை நிறைய முறை பார்த்துட்டோம். 107க்கு இந்த 102க்கு 107 வேறு ஒன்று இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஏ போர்டு 1 இந்த 197. ஸோ இந்த 197 சி போர்டு மட்டும் ஆப்போசிட் வைக்கணும். எப்படி இந்த சி போர்டுக்கு இங்கே 2ன்ற நம்பருக்கு 7ன்ற நம்பர் அதுக்கு நேரில் வச்சாங்களோ அதே மாதிரி இங்குமே 2 நாள் தான், 2 நாள் கேப்பில் தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கும். அப்போ இந்த 2 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே 197க்கு 192 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? இந்த 12 19 இந்த மாதிரி நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். அது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0ன்ற நம்பர் வச்சு கரெக்டாக இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே 1க்கு இங்கே 6ன்ற நம்பர் வரணும். ஆனால் அங்கே ஒரு நம்பரு 0ன்ற நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இது வந்து கரெக்டாக வந்து 49 10ன்னு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்ததுனால இந்த 62 15ன்ற நம்பரு அதாவது இந்த இடத்துல தான் வரணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து ஒரு 2 3 நாளும் ஃபாலோ பண்ணுங்கள். வரலன்னா விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஏ போர்டு 9 வந்த நம்பரை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், 93 கீழே 50 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? அடுத்த 9 அப்படின்ற நம்பர் நமக்கு எங்கே வந்துச்சுன்னா இங்கே 99ல். ஓகே, இந்த 99ல் பாருங்கள் 03 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு.
03. அடுத்து பாருங்கள், அடுத்து 9 நம்பரு 97 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 70 20 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 9 ஏ போர்டில் வரும்போதெல்லாம் 0ன்ற நம்பர் ஏதோ ஒரு போர்டில் வருது. ஓகேவா? 9ன்ற நம்பர் ஏ போர்டில் வரும்போது இங்கே 50, 0 பி போர்டு. இங்கே 9 ஏ போர்டு வரும்போது 03, அது வந்து ஏ போர்டில் 0. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் 06, இங்கே 08, அடுத்த ஏ போர்டு 9க்கு 07. அதாவது பிசி பாருங்கள், பிசி 06, ஏசி வந்து 08. இப்போ திரும்ப ஏசி பிசி வந்து 20 இல்லை 70. ஓகேவா? 60 70 80 அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ மீதி பார்த்திங்கன்னா 50 30 20. ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நமக்கு 9 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ 4வது சான்ஸில் இது ஒர்க் அவுட் ஆகுமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 50 60, அப்புறம் நமக்கு 30 80, அப்புறம் 70 20. மீதி இருக்கிற நம்பரை வச்சு 0வோட ஆல் போர்டில் மேட்ச் பண்ணால் மீதி என்ன நம்பரு 0வோட வரணும் அப்படின்னா 4ன்ற நம்பர் வரணும், 1ன்ற நம்பர் வரணும், அப்புறம் 9 அப்படின்ற நம்பரும் வரணும். ஆனால் இந்த 9 கீழே கரெக்டாக பாருங்கள், ஒரு ஒத்த நம்பர் ஒரு ரெட்டை நம்பர் தான் வந்து பாக்ஸ் வருது. 038, 506, இங்கே 720. ஸோ மீதி இருக்கிற ஒத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 3 7ன்னு வந்துடுச்சு. 9 அப்படின்ற 1ன்ற நம்பர். ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா 8 2 6ன்னு போயிடுச்சு. அப்புறம் 0வும் 8 6 2, 0வும் 4. புரியுதா பார்த்துங்க. 9 1 0 4ன்ற நம்பர் மட்டும் தான் 0வோட மேட்ச் ஆகணும். இதை உங்களுக்கு எப்படி மேட்ச் பண்ண முடியுதோ அதை 0ன்ற நம்பரை வச்சு இதை ஆல் போர்டு பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நாம் இங்கே 50ன்ற நம்பரை 00 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? 00ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அதனால் இதோட எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 50 30, அப்புறம் 70. ஸோ 90 இல்லை 10 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டு வரலாம் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? 90 இல்லை 10ன்ற நம்பர் ஆல் போர்டு வரலாம். இந்த 0 இங்கே பி போர்டில் இருக்கிற 0 ஏ போர்டில் வரும்போது சி போர்டில் இருக்கிற 3 இங்கே ஏபி வருது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் நம்ம 02ன்ற நம்பரை பார்த்தோம். அதுக்கு மறுநாள் ரிசல்ட்டு பாருங்கள், 751. அந்த 751லேருந்து நமக்கு பாருங்கள் இந்த 56 பிசி 56 திருப்பி 65 அப்படின்னு ஏபி வந்திருக்கு. ஓகேவா? பிசி 56 திருப்பி ஏபி 65. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மறுபடியும் எப்போ இந்த மெத்தட் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், பி போர்டில் இருக்கிற 7 ஏ போர்டில் வரும்போது, சி போர்டில் இருக்கிற 6 பி போர்டில் வரும்போது 76 ஏபி வந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 974 அப்படின்னு அதுக்கு மறுநாள் ரிசல்ட் வந்திருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கும்போது இந்த 7க்கு 7 வந்தது. ஆனால் பாருங்கள் இந்த 5ன்ற நம்பருக்கு இங்கே 0 வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே பிசியில் இருக்கிற 51 ஏபியில் 65 வந்துச்சு. அப்புறம் இந்த உள்ள நம்பர்லேருந்து 7ஓட 70 அப்படின்னு நம்பர் வந்துச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இது 751 அப்படின்னு வைங்க. அது கீழே இருக்கிற 654. ஓகேவா? 75 65. இங்கே பார்த்தீங்கன்னா 72 74, இங்கே 72. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து இப்போ அதே மெத்தடில் நமக்கு இங்கே 0 வந்துச்சு. அதாவது பி போர்டில் இருக்கிற 0 ஏ போர்டில் வரும்போது இங்கே இந்த 02 கரெக்டாக இங்கே 02 அப்படின்னு வந்துச்சு.
இப்போ இந்த 915 அப்படின்னா இந்த மாதிரி வரும்போதெல்லாம் 5ன்ற நம்பர் கரெக்டாக வந்து அங்கே வருது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 03க்கு அடுத்து இந்த 751லேருந்து 5 வந்து கரெக்டாக அது கீழே வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே 7ன்ற நம்பர் கரெக்டாக வந்து 7ன்னு வந்துச்சு. இங்கே வந்து சி போர்டில் இருக்கிற 1 இங்கே 6ன்னு வந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள நம்பரில் இருக்கிற 5 0ன்னு வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது இந்த பி போர்டில் இருக்கிற 1 திரும்ப நமக்கு கேமில் வரலாம். இப்போ இந்த 5ன்ற நம்பரும் நமக்கு கேமில் வரலாம். அப்போ இந்த 5ன்ற நம்பரு ஒரு 0ன்ற நம்பரில் ஆப்போசிட் வரலாம். இல்லை இந்த உள்ளே இருக்கிற 9ன்ற நம்பரு 4ன்ற நம்பரு ஆப்போசிட் வரலாம். ஓகேவா? அப்போ 140 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் வரலாம். பாருங்கள், 140 பாக்ஸில் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?